IPL 2024 CSK vs RCB ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு பயங்கரமான மேட்சாவே இருந்துச்சு. நல்ல அற்புதமா ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் எடுத்தனே இன்னைக்கு வந்து ஓப்பனிங் மேட்ச் செரிமனிலாம் வச்சு ருத்துராஜ் கெய்க்வாட் ட்ராஃபிலாம் கொண்டு வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி அதுல இருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஃபேப் டு பிளேசஸ் டாஸை வின் பண்ணி பேட்டிங் சொல்லி விக்கெட் பத்தி சொன்னா இந்த சேப்பா விக்கெட் நல்லாவே பேட்டிங் ட்ராக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது எப்படி சொல்லணும்னா எல்லாமே கண்டினியூஸா ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் த ஓவர்ல இருந்து லாஸ்ட் இன்னிங்ஸ் முடித வரையுமே நல்ல ஒரு கண்டினியூஸ் பவுன்ஸ் இருந்துச்சு. நல்லாவே பேட்டிங் வந்துட்டு இருந்துச்சு. அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ஃபேப் டு பிளேசஸ் இதுக்கு எல்லா பாலையும் பனிஷ் பண்ணிட்டு இருந்தாரு. கண்ணா பின்னாடி ஆடி இருந்தாரு. ஆனா அந்த கல்லி கிரிக்கெட்ல விளையாடுற மாதிரி ஒரு 3 ஓவருக்கு கடைசி பால் சிங்கிள் எடுத்து மட்டும் விராட் கோலி ஸ்ட்ரைக் கொடுக்காம ஆடிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல விராட் கோலி மொமெண்ட் கொஞ்சம் பிரேக் ஆச்சு. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு முஸ்தபிசுர் ரஹ்மான் தான் ஃபர்ஸ்ட் நமக்கு பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு. முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்த சென்னை பிச்சுக்கு எப்படிலாம் போட்டா எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நேற்று எல்லாமே கத்துக்கிட்டு இருப்பாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஃபுல்லா வந்து சைடு பவுண்டரிஸை யூஸ் பண்ணி விக்கெட் எடுத்திருந்தார். அதாவது வந்து ஒரு கட்டர் போடுறது, கட்டர் மூலியமா பால் வெளியே போகுது. அது மூலியமா எல்லா பேட்ஸ்மேனும் அவர் வந்து ஒன்னு லெக்ல அடிக்க பார்க்காங்க, இல்லைன்னா ஆஃப்ல அடிக்க பார்க்காங்க. அந்த இடத்துல அப்படியே அவுட் ஆயிட்டு இருந்தாங்க. அதுபடி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபேப் டு பிளேசஸ் அவுட் ஆனது. அதை தொடர்ந்து ரஜத் பட்டிதார் ஃபார்ம்ல இல்ல, அவரும் வந்தோடனே அவுட் ஆனது. அடுத்து யார் சொல்லணும், அடுத்து மேக்ஸ்வெல் அவருமே வந்தோடனே வந்து தீபக் சஹர் அவுட் ஆயிருந்தாரு. இதுக்கடுத்து பார்த்தோம்னா என்னதான் விராட் கோலியும் கேமரன் கிரீன் நல்லாவே பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி போனாலுமே இருந்தாலும் முஸ்தபிசுர் ரஹ்மான் மதுரை வந்து கேப்டன் ருத்துராஜ் கெய்க்வாட் கொண்டு வந்திருந்தாரு. அந்த ஓவர்லேயே பார்த்தோம்னா விராட் கோலி வந்து லெக் சைடு பவுண்டரியில் 6 அடிக்க சொல்லி அவுட் ஆனது. அடுத்து கேமரன் கிரீன் போல்ட் ஆனது. இதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆர்சிபி வந்து ஒரு 78க்கு 4 ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருந்தாங்க. அந்த நேரத்தில் அனுஜ் ராவத்தும் தினேஷ் கார்த்தியும் கிரீஸுக்கு வந்தாங்க. ஒரு 7 ஓவர் கிட்ட ஆடி இருப்பாங்க. ஒரு 95 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு கடைசியாக பார்த்தோம்னா ஆர்சிபியோட ஸ்கோரை வந்து 172 173 கிட்ட கொண்டு போயிட்டாங்க. அதாவது அந்த ரெண்டு பேருமே ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸ் ஆனாங்க. எந்த பாலுமே அவங்க வந்து ஓவர் ஹிட் பண்ணல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தினேஷ் கார்த்திக் மட்டும் கொஞ்ச நேரம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு ஸ்பின்னர்ஸுக்கு. அடுத்து அவருமே நல்லா பிக்கப் பண்ணி ஆட ஆரம்பிச்சாரு. அந்த மாதிரி நேரத்தை அனுஜ் ராவத்தை நம்ம பாராட்டி ஆகணும். என்னதான் வந்து போன வருஷம் ஒரு சும்மாதான சீசனாக தான் இருந்துச்சு. ஒரு 2-3 மேட்சஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கடுத்து எல்லா மேட்சஸும் பெர்ஃபார்ம் பண்ணுறது சான்ஸ் கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் இந்த சீசன் ஓப்பனிங் மேட்ச்ல அவருக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிச்சு. அதை யூட்டிலைஸ் பண்ணாரு. சிஎஸ்கே இருக்க பவுலர்ஸ் எல்லாருமே 145 போற பவுலர் நினைச்சிட்டு இப்போ கொண்டு வந்த 2 பவுன்சர் ரூல ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க. அதனாலேயே நம்மளுக்கு வந்து கடைசியா வந்து அதிகமாக ரன் லீக் ஆச்சு. துஷார் தேஷ்பாண்டே பத்தி சொல்ல தேவையில்ல. துஷார் தேஷ்பாண்டே வந்து எப்பயும் போல ரன் நிறைய கொடுத்துட்டாரு. அவர் வந்து இன்டர்நெட்ல போட்டு வறுத்து எடுத்துருந்தாங்க ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்க முன்னாடி. அடுத்து நம்ம அப்படியே பார்த்தோம்னா சிஎஸ்கே செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தோம்னா சிஎஸ்கே அடுத்து வந்து பேட்டிங் ஆட வந்தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரச்சின் ரவீந்திரா பத்தி சொல்லி ஆகணும். ருத்துராஜ் கெய்க்வாட் ரச்சின் ரவீந்திரா காம்போ வந்து இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா விளையாண்டாங்க போதும். அடுத்த வருஷம் ரீட்டைன் ஆவாங்க. அடுத்து 3 வருஷத்துக்கு கண்டிப்பா ரச்சின் ரவீந்திரா ருத்துராஜ் கெய்க்வாட் காம்போ நம்ம பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம வந்து அப்படியே வந்து ருத்துராஜ் கெய்க்வாடுமே நல்லா விளையாண்டு இருந்தா. இருந்தாலுமே யாஸ்தேர் ஒரு கம்பேக் இன்னிங்ஸ். அவர் வந்து போன வருஷம் அந்த 30 ரன் கொடுத்த ஓவருக்கு அப்புறம் அவர் விளையாடவே இல்லை. இந்த வாட்டி வந்து ஆர்சிபிக்கு தான் அவர் வந்து கம்பேக் பண்ணியிருக்காரு. அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி முதல் மேட்ச்லேயே வந்து 3 ஓவர் தான் போட்டிருந்தாரு. இருந்தாலும் சும்மா 28 ரன் கொடுத்து ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இருக்கிற எல்லா பேட்ஸ்மேனுமே கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல முக்கியமா சொல்லணும்னா ஆர்சிபியோட ஷார்ட் பால் டாக்டிக்ஸ் தான் சொல்ல போறோம். ஆர்சிபி டீம் எப்படி அதை யூஸ் பண்ணணும் சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து என்னதான் ருத்துராஜ் கெய்க்வாட் அடுத்து வந்து ரச்சின் ரவீந்திரா அடுத்து ரஹானே இவங்க எல்லாமே நல்லா ஆடிட்டு இருந்தாலுமே 27 ரன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே இந்த ஷார்ட் பால் டாக்டிக்ஸ் வந்து ரொம்ப அற்புதமாவே இருந்துச்சு. டேரி மிச்சலுக்கும் சிவம் டுபேக்கும் ஒரு தொடர்ந்து ஒரு 3 ஓவர் 18 பால் ஷார்ட் பால் போட்டுட்டு இருந்தாங்க. அது எப்படின்னு பார்த்தோம்னா தொண்டைக்கு மண்டைக்கு மேல போனா மட்டும்தான் அது பவுன்ஸ் ரோலாவே கருதுவாங்க நம்ம ஐபிஎல்ல. ஆனா வந்து ஷார்ட் பால் நெஞ்சுக்கு அந்த ரேஞ்சுக்கே போட்டுட்டு இருந்தாங்க. பவுன்ஸ்னாலே அது வந்து கொஞ்சம் ஓவர் 2 நல்லாவே பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சிவம் டுபே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனது. ஏன்னா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்ததுலேருந்தே அவருக்கு வந்து இம்பாக்ட் பிளேயர்லாம் வந்திருந்தாரு. வந்ததுலேருந்தே அவருக்கு வந்து ஷார்ட் பால் டாக்டிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருந்தாரு. அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா டேரி மிச்சல் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. ஆனா சிவம் துபேக்கு போட்ட ஷார்ட் பால் டாக்டிக்ஸ்ல டேரி மிச்சல் மாட்டி அவர் அவுட் ஆயிட்டு போனாரு. அடுத்து இந்த ஆர்சிபி பவுலிங்ல நம்ம ஒரு முக்கியமான ஆளை பத்தி பேச வந்துட்டோம். மயங்க் தாகர் பத்தி சொன்னா ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச்ல இருந்து ட்ரேட்ல வாங்கிட்டு வந்தாங்க. அற்புதமா பவுலிங் போட்டாரு. 2 ஓவருக்கு 5 ரன் 1 விக்கெட் நம்ம எடுத்திருந்தாரு. ஒரு அற்புதமான ஸ்பெல் நான் இன்னைக்கு பார்த்தேன். எப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கண்ட்ரோலோட லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் எப்படி போடுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த சபாஸ் நதீம் ஒரு பவுலர் இருந்தார் முன்னாடி டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மாதிரி ஏகப்பட்ட டீம்ஸ் ஆடி இருந்தாரு. அவரை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்ச நேரத்திலே வந்து நம்மளுக்கு ரன் ரேட் அவ்வளவு பெருசாலாம் இல்ல. ஒரு 7 ஓவருக்கு 60 ரன் அடிக்கிற மாதிரி அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. அடுத்து வந்து ஜடேஜாவும் சிவம் துபே நல்லா பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே வந்து சிவம் துபேக்கு இந்த ஷார்ட் பால் வந்து ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல முடியும். ஆர்சிபி ஒரு 18 பால் போட்டு அவர் கண்ட்ரோல் பண்ணாங்க. அடுத்து மேக்ஸ்வெல் அடுத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட பவுலர்ஸ் மாற்றி வந்து இருந்தாலுமே அவருக்கு ஷார்ட் பால் மட்டுமே போட்டிருந்தாங்க. கடைசியா எப்படியும் ஒரே ஒரு ஷார்ட் பால் அவருக்கு பேட்ல மாட்டிச்சு. அதையும் ஒரு 6 அடிச்சிட்டாரு. அது மூலியமாவே மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு பார்த்தோம்னா சிஎஸ்கே ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஆர்சிபி ஒரு மேட்ச் தோத்துட்டாலுமே ஆர்சிபி இந்த பவுலிங் லைனை வச்சு இவ்வளவு தூரம் வந்து பெருசுன்னு தான் சொல்ல முடியும். எல்லா டீமுமே வந்து இந்த பவுன்சர் ரூல் யூஸ் பண்ண போறாங்க தான் நினைக்கிறேன். பவுன்சர் ரூல் வச்சு ஏகமா விளையாட போறாங்க. அதுவும் முக்கியமா சொல்லணும்னா மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி இந்த 2 டீமுமே வந்து இந்த பவுன்சர் ரூலை வச்சு தான் ஏகப்பட்ட இடத்துல ஜெயிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். மும்பை இந்தியன்ஸ் பத்தி சொல்ல தேவையில்ல. அவங்க பவுன்சர் ரூல் இல்லாம ஜெயிப்பாங்க. ஆனா ஆர்சிபி டீம்ல இருக்க எல்லா பவுலர்ஸுமே கண்டிப்பா ஹார்ட் லென்ஸ் அடிக்கிற பவுலர்ஸா இருக்காங்க. கண்டிப்பா இதை வச்சு ஏகப்பட்ட மேட்சஸ் ஜெயிக்க தான் அவங்க பார்ப்பாங்க. இதை சொல்றதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா வந்து சிஎஸ்கே எப்பவுமே கடைசியா தான் ஜெயிச்சு கொண்டு போய் ஜெயிப்பாங்க. இருந்தாலுமே ஆர்சிபி டீமே அந்த அளவுக்கு நல்லா பவுலிங் போட்டாங்க. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் தான் இந்த வாட்டி அதிகமாக கொடுத்துட்டாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. அல்ஷாத் ஜோசப் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சிராஜ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்து வந்து யாஸ்தேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இருந்தாலுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் அதிகமாக கொடுத்துட்டாங்க அவங்க 3 பேருமே. அதனாலேயே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தாங்க. அடுத்த மேட்ச் கண்டிப்பா ஆர்சிபி டீம் கம்பேக் பண்ணுவாங்க எதிர்பார்க்கிறேன். அடுத்து வந்து எல்லாருமே ருத்துராஜ் கெய்க்வாட் புதுசா கேப்டன்ஷிப் பண்றப்ப எப்படி பண்ணுவாங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. கடைசியா பார்த்தா ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் எல்லாம் ரன் போயிட்டே இருந்தாலுமே அடுத்து முஸ்தபிசுர் ரஹ்மான் ஒரு நல்ல சேஞ்ச் கொண்டு வந்து நல்லா விக்கெட் எடுத்தாங்க. அடுத்து வந்து நடுவில் வந்து ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இருந்தாலுமே நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் டெத் பவுலிங் எப்பயுமே பிரச்சனை தான். நான்
நான் வந்து 2018 இருந்து பார்த்துட்டு இருக்கேன். எல்லா வருஷமே சென்னை சூப்பர் கிங்ஸ் டெத்ல அடி வாங்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. டெத்ல வந்து ருத்துராஜ் கைக்வாட் இப்படி பவுலிங் சேஞ்ச் பண்ணல, இப்படி ஃபீல்டிங் சேஞ்ச் வைக்கல. என்னைக்குமே டெத்ல பார்த்தோம்னா எந்த டீமா இருந்தாலும் குறைஞ்சது 50 இருந்து 60 ரன் அடிக்க தான் போறாங்க. அதனால நம்ம அந்த டீம் பவுலரே சொல்றது தப்பு, அந்த டீம் கேப்டன் சொல்றது தப்பு. ஏன்னா டிஃபெண்ட் பண்றப்ப கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், டிஃபெண்ட் பண்றப்ப பண்ணலாம். ஆனா ஃபர்ஸ்ட் பேட்டிங்ல இந்த சைடு இருக்க பேட்ஸ்மேன் எல்லாமே கண்ணுல கருப்பு துணி சுத்திக்கிட்டு நான் கடைசி 5 ஓவர் அடிக்க தான் போய் வருவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ஒரு ஓவர் 10 ரன் கொடுக்கறதுல தப்பே இல்லை. அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி இருக்கிற மேல சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் எப்படி போட்டாலுமே 2 சைடுமே நமக்கு வந்து டெத் பவுலிங்ல ஆள் இல்லை. மத்திசா பத்தி நான் வர வரைக்குமே நமக்கு வந்து கஷ்டப்பட தான் செய்வோம். மத்திசா பத்தி தான் வந்தாலுமே நமக்கு வந்து டெத் ஓவர் கண்டிப்பா ஆவரேஜ் ஒரு ஓவருக்கு 11 ரன் கொடுக்க தான் போதும். அதனால நம்ம டெத் ஓவர் பத்தி சொல்ல தேவையில்லை. மீதி இருக்கிற மிடில் ஓவர்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ருத்துராஜ் கைக்வாட் நல்லா கேப்டன்சி பண்ணியிருந்தார், நல்ல ஃபீல்டிங் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தார். அதனால நம்ம வந்து ருத்துராஜ் கைக்வாட் ஒரு டீசென்டான கேப்டனாவே இன்னைக்கு மேட்ச்ல தெரிந்தாரு. ஏன் இந்த கேப்டன்சி பத்தி சொல்றோம்னா, இப்ப டக்குன்னு வந்து தோனி வந்து கொடுக்கவும் தான் நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். தோனியே கேப்டன் தான் நம்ம அதை பத்தி பேசவே இல்லை. அவரோட சக்சஸரா இப்போ வந்து ருத்துராஜ் கைக்வாட் நம்ம மாத்தவும் தான் இப்போ நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு இன்னும் 3 நாள் கழிச்சு வந்து குஜராத் டைட்டன்ஸ் கூட மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் ரிவ்யூல பார்க்கலாம். தேங்க்யூ.